அயலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம உதய பெருமாளோடி யாருக்கும் தெரியாமல் நம்ம சிவாவுக்கு அந்த ஏபி நெகட்டிவ் குரூப்பை கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை கபிலன் ஒரு வழியாக அறிஞ்சிட்டு செம்ம டென்ஷனில் கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம அயலி செம்ம டென்ஷனா அங்கே எங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. முக்கியமான வேலையா இந்திராணியும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் ஏமா இப்போ உங்க ஹஸ்பண்ட் சரி ஆயிட்டாரு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, ஒருத்தங்க ஏபி நெகட்டிவ் குரூப் உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னதும் இது கேட்ட நம்ம அயலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க, அவரை பார்த்து நான் நன்றி சொல்லணும், அது யாரு டாக்டர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும் தெரியலமா, அவர் பாட்டுக்கு வந்தார், எனக்கு வேண்டிய பையன்தான், என்னோட குரூப்பும் ஏபி நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாருமா அப்படின்னதும் அயலி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. சரி டாக்டர், என்னோட ஹஸ்பண்டை நான் பார்க்கலாமா அப்படின்னதும் ஆமாம்மா தாராளமாக பாருங்க, இப்போ அவர் பேசுவார் அப்படின்னதும் அயலி ரொம்ப ஹாப்பியாக நம்ம சிவா கையை பிடிச்சி அழுத்துட்டு இருக்காங்க. எழுந்துருங்க சிவா, எனக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்தாலும் ஆனால் நான் எப்போவுமே நான் அனாதையாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் என் கூட கடைசி வரைக்கும் நீங்க இருப்பீங்க என்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நீங்களும் இப்படி ஆனா நான் என்ன பண்ணுவேன், என்ன அனாதை ஆக்கிட்ட பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லி அயலி ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. நம்ம சிவா கையை பிடிச்சிட்டு அப்படின்னு பார்த்து சிவா மெதுவா கண்டிருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்து அயலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவா, நீங்க கண்ணு முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னது. ஆமா அயலி, உனக்கு கொடுத்த பாக்க காப்பாத்தாம நான் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் போக மாட்டேன் அப்படின்னதும் அயலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது சிவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அயலி, எனக்காக கண்ணீர் வடிக்கிறதுக்கு நீ ஆச்சு இருக்கே அயலி, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னதும் ஆமாம் இந்திராணி அக்கா ரொம்ப நேரமாக உங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கிட்டையும் உங்களுக்கு சரி ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னுட்டு அயலி நம்ம இந்திராணிக்கு ஃபோன் போட்டு இப்படி இவருக்கு சரி ஆயிடுச்சு அண்ணி, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னதும் இந்திராணியும் ஓடி வராங்க. இந்த பக்கம் நம்ம அயலி ஆமா உங்க நிலைமைக்கு யாரு காரணம், அந்த கபிலன் தானே அப்படின்னதும் ஆமா அப்படின்னு சிவா சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம அயலி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்படின்னு பார்த்து இந்திராணி வந்துடுறாங்க. சிவா எப்படிப்பா இருக்க அப்படின்னதும் நல்லா இருக்க அக்கா அப்படின்னதும் நான் ஃபோன் போட்டு சொன்னா அடுத்த நொடியே வந்துட்டீங்க அக்கா, அண்ணி ரொம்ப நன்றி அப்படின்னு அயலி சொல்றாங்க. என்ன அயலி பேசிட்டு இருக்க, சிவா என்னோட தம்பி, அவனுக்கு ஒண்ணுனா நான் துடிச்சு போகாம யார் துடிச்சு போவா அப்படின்னு சொல்லி இந்திராணி சிவாவை அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. சிவாவும் அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. அழாத சிவா, ஆமா அயலி, நம்ம சிவாவுக்கு யாரு ஏவி நெகட்டிவ் குரூப் கொடுத்தா அப்படின்னதும் எனக்கும் தெரியல, நீ நான் வாரத்துக்குள்ள அந்த ஆள் கொடுத்துட்டு போயிட்டாங்களா யாருன்னு தெரியல, என்னால் ஒரு நன்றி கூட சொல்ல முடியாம போயிடுச்சு, நீ யாருன்னு தான் தெரியல அப்படின்னதும் இந்திராணியா ஆச்சரியப்படுறாங்க. பரவாயில்லையே அயலி, இந்த காலத்துல பெருமை பீட்டிக்கிற டைம்ல அவரு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரகசியமா கொடுத்துட்டு போயிருக்காருன்னா உண்மையிலேயே நம்ம சிவா லக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்திராணி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டாக்டர் சரி அதிக நேரம் அவர் கூட பேசி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இப்போ அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி தாராளமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னதும் உடனே அயலி இந்திராணியும் சந்தோஷப்படுறாங்க. சரி அண்ணி, நான் அவரை பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேலையெல்லாம் அப்படியே இருக்கும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னதும் இந்திராணியும் நேராக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோம்னா எல்லாரும் கோல்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது இந்த பக்கம் நம்ம பாட்டி எல்லாரும் இந்திராணி இப்போ சிவாவுக்கு எப்படிமா ஏவி நெகட்டிவ் குரூப் கிடைச்சிருச்சா அப்படின்னதும் எல்லாமே கிடைச்சு அவன் இப்போ நல்லபடியாக சுகமாக இருக்காமா, சொல்லப்போனா யாரும் ஒருத்தங்க தான் நம்ம அயலிக்கு கூட தெரியாமல் சிவாவுக்கு இப்படி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அது யாருன்னு தான் தெரியல அப்படின்னு போதும் அக்கா, அது யாருன்னு எனக்கு தெரியும், இது நிற்காரு அப்பா தான் அக்கா அவனுக்கு போய் பிளட் கொடுத்துருக்காரு அப்படின்னதும் டே சிவா என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு செல்வநாயகி டென்ஷன் ஆகுறாங்க. ஆமாமா இவர் தான் அதை சிவாவுக்கு போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னதும் டேய் என்னடா பேசிட்டு இருக்க, பைத்தியமா உனக்கு அப்படின்னு உதய பெருமாள் சத்தம் போடுறாங்க. இங்க பாருங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, என்ன வீடியோ காட்டட்டுமா, நீங்க உங்களை கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஃபேக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கீங்க,
நான் எல்லாத்தையும் போய் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னதும் உதய பெருமாள் செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. எங்க இங்கே பாருங்க, அவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்மதம், எதுக்காக நீங்கள் போய் அவனுக்கு கொடுத்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செல்வநாயகிக்கு வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்திராணி சித்தப்பா என்ன சித்தப்பா அப்படின்னா உங்கள் குரூப்பும் ஏவி நெகட்டிவா அப்படின்னு சொல்லி இந்திராணி கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம கபிலனும் அப்பா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, இனி போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்களா உண்மையாக சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நானா கண்டுபிடிச்சேன், நடக்கிறதே இங்கே வேற அப்படின்னதும் டேய் ஆமாடா நான் தான் கொடுத்தேன், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னதும் செல்வநாயகி செம்ம டென்ஷன் ஆகி அட பாவி மனுஷா, அப்படின்னா நீ உனக்கும் ஏவி நெகட்டிவ் அவனுக்கு ஏவி நெகட்டிவ்னா அப்படின்னா அவன் உன்னோட பிள்ளையா சொல்லு அப்படின்னு போது இங்கே பாரு செல்வநாயகி, இந்த உலகத்தில் ஏவி நெகட்டிவ் குரூப் எல்லாருமே இருக்கலாம், சிவாவோட குரூப் தான் நானும், அதுக்காக அவன் என்னோட பிள்ளை ஆயிடுமா? இங்கே பாரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் இந்த வீட்டு புள்ள, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் உயிருக்கு போராடுறப்போ நாம் அவனை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அவனை உங்கள் 2 பேருக்கும் சுத்தமாக பிடிக்காது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுனா அவனுக்கு இது கொடுக்கறதா இருந்தால் என்ன விட்டுருப்பீங்களா, இல்லை கொடுத்தாலும் என்ன சும்மா விடுவீங்களா? அதனால தான் யாருக்கும் தெரியாமல் போய் கொடுத்துட்டு வந்தேன், போதுமா? அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, அவ்வளோதான் சொல்லுவேன், நம்பினா நம்புங்க இல்லையா கிளம்புங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு உதய பெருமாள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கபிலன் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குக்கா, இவர் போக்கே சரியில்லை, அவனுக்கு என்ன ஆனால் இவருக்கு என்ன? இங்கே பாரு கபிலா, அதான் சித்தப்பா சொல்லிட்டு போறாருல, அவர் ஒரு மனித அபிமானத்தில் தான் சிவாவுக்கு போய் கொடுத்துருக்காரு, இதை போய் ஏன் தப்பா நினைக்கிறா? அக்கா அவர் கொடுத்தது கூட தப்பு இல்லைக்கா, அது எப்படிக்கா அவன் அப்பா அப்பான்னு ஊருக்குறான், இவருக்கும் அவனுக்கு எப்படி ஒரே பிளட் குரூப்பாக இருக்க முடியும்? என்னடா புரியாமல் பேசிட்டு இருக்க, அப்படியே அமைஞ்சிருக்கு, இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னதும் உடனே கபிலன் இல்லைக்கா கூடிய சீக்கிரம் என்ன எதுன்னா கண்டுபிடிக்கிறா அப்படின்னுட்டு கபிலன் வந்து டென்ஷனாக கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சிவாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த பக்கம் கபிலன் செம்ம டென்ஷனில் உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அயலி கபிலனை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா எல்லாருமே வந்து நம்ம சிவா கூட அக்கறையாக பேசுகிறாங்க. அப்போது இந்திராணி வந்து வலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லக்கா, அதான் என்ன பார்த்துக்கிறதுக்கு அக்கா நீங்கள் இருக்கீங்க, என் ஒய்ஃப் அயலே இருக்கா, எனக்கு என்ன வழி காட்ட போகுது அப்படின்னது. சரி சிவா, அப்படி யார் எதிரி இருக்கா உன்னை இப்படி முதுகில் குத்துறதுக்கு? ஆமாம் யார் இப்படிலாம் பண்ணா சிவா சொல்லு அப்படின்னும் போது உடனே நம்ம சிவா வந்து கபிலனை முறைக்கிறாங்க. அப்போது கபிலன் வந்து நடுங்குறாங்க. ஐயோ என்ன இவன் இப்படி முறைக்கிறான், ஒரு வேளை அக்கா கிட்டே நம்மளை மாட்டி விட்டுருவானோ தெரியலையா அப்படின்னு போது தெரியலக்கா, அது நெஞ்சில் தில் இருக்கிற ஆம்பளையே இல்லைக்கா, யாரோ பொட்ட பசங்க அதான் பின்னாடி வந்து குத்திருக்கானுங்க, தில் இருந்தால் நெஞ்சில் குத்திருக்க நானும் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பேன், அவன் பொட்ட பையனாக இருந்தபடியாக தான் முதுகில் குத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சிவா வந்து செம பாயிண்ட் வந்து கொடுத்ததும் கபிலன் வந்து செம்மையாக கடுப்பாகுறாங்க அந்த இடத்துல. ஏண்டா என்னையா பொட்ட பையன்னு சொல்கிற, இப்போ வேணும்னா நீ தப்பிச்சுட்டு நேருக்கு நேர நெஞ்சில் குத்துறண்டா உனக்குங்கிற மாதிரி செம்மையாக காண்டாகிறாங்க கபிலன். இதோட பார்த்தோன்னா